அரங்கம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தலைவன் தலைவி மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட டைரக்டர் வந்து பாண்டியராஜன் பண்ணியிருக்காரு. இவர் எப்போவுமே குடும்பங்கள் கொண்டாடும் கதைகள் இயக்குறதுல வந்து வல்லவர்னே சொல்லலாம். அந்த வகையில் இந்த படமுமே ஒரு குடும்ப படமாக தான் கொடுத்துருக்காரு. நார்மல் குடும்ப கதையா அப்படின்னு கேட்டால் இது ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சத்யஜோதி ஃபிலிம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் சினிமோட்டோகிராஃபி வந்து சுகுமாரன் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் வந்து பிரதீப் பண்ணியிருக்காரு. ஸோ படத்துக்கு வந்து மெயினான ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பாடல்கள் தான் அண்ட் பிஜிஎம்மும் சொல்லலாம். இந்த பாடல்கள் எல்லாமே வந்து சந்தோஷ் நாராயணன் வந்து பண்ணியிருக்காரு. அண்ட் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தில் ஒரு சண்டை காட்சிக்கு வந்து ஒரு பிஜிஎம் போட்டிருப்பாரு. சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த படம் வந்து நார்மல் குடும்ப கதையா அப்படின்னு கேட்டால் அது முற்றிலும் மாறுபட்டது. அதாவது 2 பேருக்கு நடுவில் ஒரு சண்டை வருது. அந்த சண்டையில் எப்படி வந்து குடும்பங்களுக்குள்ளே சிக்காமல் 2 பேரும் கடந்து வராங்க அப்படின்றது தான் ஒரு கதையாக இருக்குது. இந்த படத்தில் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நடிச்சிருக்காரு. அவரும் நித்யா மேனனும் ஃபஸ்ட் டைம் வந்து ஜோடியாக இணைகிறாங்க. இந்த காம்போ தான் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா விஜய் சேதுபதியும் பாண்டியராஜன் அவர்கள் இணைகிற காம்போவும் டைம் தான். ஸோ பாண்டியராஜன் சார் வந்து காமெடிலையும் சரி குடும்பங்களில் ஒரு எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணுறதுலையும் சரி ரொம்ப டேலண்டட்னே சொல்லலாம். அந்த வகையில் இந்த படத்துலையும் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்டர்வலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் சண்டை போடுற மாதிரியான காட்சிகள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ டாம் அண்ட் ஜெரி மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னே சொல்லணும். 2 பேருமே எப்படி குடும்பங்களோட பிரச்சனையில் சிக்கி சின்னாபின்னம் ஆயிருக்காங்க அப்படின்றதும் அது எந்த அளவுக்கு போய் நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் எனக்கு வேணும் அப்படின்ற அளவுக்கு போய் நின்றுட்டு அதுக்கப்புறம் எப்படி சேர்றாங்க அப்படின்றது தான் படத்தோட ஃபுல் லைனாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காமெடி வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். யோகி பாபு அவர்கள் வந்து மாவீரன் படத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் சூப்பராக காமெடியெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. ஆல்ரெடி ஏசுன்ற படத்துலையுமே விஜய் சேதுபதி யோகி பாபு காமெடி நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த படத்துலையுமே அந்தளவுக்கு காமெடி வந்து நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா இப்போ ஒரு வீட்டில் பிரச்சனை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், பக்கத்து வீட்டு கதையை நல்லா வேடிக்கை பார்ப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி போகிற போக்கில் ஒரு கமெண்ட்டை வந்து யோகி பாபு அவர்கள் வந்து கொடுத்துட்டு போகிறாரு அப்படி தான் சொல்லணும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ சீரியலில் எப்படி ஒரு வில்லி கதாபாத்திரமாக கொடுத்து எப்படி நடித்தாங்களோ சரவணன் மீனாட்சிலாம் பார்த்தீங்கன்னா தீபா அவர்களை வந்து நீங்கள் வில்லியாக தான் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் ஒரு மாமியாராக நித்யா மேனனுக்கு எப்படி வில்லியாக நடிச்சிருக்காங்க அப்படின்றத வந்து நல்லா பார்க்கலாம். பையனுக்கு எப்படி சப்போர்ட்டிவாகவும் நித்யா மேனனுக்கு வந்து எப்படி ஆப்போசிட்டாகவும் இருக்கிறாங்க அப்படின்றத நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் டோட்டலாக வந்து படம் சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை உங்கள் குடும்பத்துக்குள்ளே அப்படின்னா பேசி தீர்க்க முடியாது எதுவுமே கிடையாது. அந்த வகையில் நீங்கள் உட்காந்து பேசி தீர்த்தாவே போதும், டிவோர்ஸ் எல்லாம் வேணாம் அப்படின்றது இந்த படத்தோட முக்கிய கருவாக சொல்லியிருக்காங்க. நான் வந்து படம் பார்த்துட்டேன். நீங்களும் மறக்காமல் தேட்டரில் இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க.